2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்ற தொழிலாளி தற்கொலை. கடன் தொல்லையால் விபரீதம். பிறந்த 14 நாட்களே ஆன பச்சிளம் பெண் குழந்தை கொடூர கொலை. ஏற்கனவே 4 பெண் குழந்தைகள் இருப்பதால் தந்தை வெறிச்செயல். இன்னொரு கேஸ்ல குழந்தைய தூக்கி போட்டு கிணத்துல கொண்டுட்டு அந்த பார்த்த அதிர்ச்சியில் அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் குதிச்சு இறந்துட்டாங்க. இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு சொசைட்டியை நோக்கி நம்ம சொசைட்டி நகர்ந்துட்டு இருக்குன்ற ஒரு அச்சமும் ஒரு ஒரு விதமான ஒரு வேதனையும் எனக்கு கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, கடன் தொல்லை உனக்கு. ஆமாம், நீ ஏதோ தப்பான சாய்ஸ் எடுக்கிற லைஃப்பில். நீ கடன் தொல்லையில் சாகணும்னு முடிவு பண்ணிட்ட. ஓகே, நீ சாகும் போது என்ன பண்ணுற, அந்த 2 குழந்தைங்களை கொண்டு ஏன் நீங்கள் இல்லாத அந்த குழந்தைங்க வாழ முடியாதா? நீங்கள் தான் உண்மையாக வாழ தெரியாத போய் தற்கொலை பண்ணிக்கிறீங்க. வாழணும்னு நினைக்கிற அந்த குழந்தைய கொலை பண்ணுறீங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்பாவி குழந்தைங்க, அவங்க என்ன பண்ணாங்க? நான் ஒவ்வொரு பீப்புள் கிட்டையும் இந்த சூசைட் அட்டம் பண்ணுற எல்லார்கிட்டையும் கேட்குறேன், தயவு செய்து உங்கள் குழந்தைங்களையாவது வாழ விடுங்க. நீங்கள் தான் குழந்தைங்க, உங்களுக்கு தான் வாழ தெரியல. இந்த குழந்தைங்க என்ன பண்ணோம்? நான் என்ன கேட்குறேன், கடன் இல்லை வீட்டில் ஏழ்மை இல்லை வறுமை மனக்கவலை, இதெல்லாம் ஒரு குழந்தையோட உயிரோட பெருசா? ஏங்க போய் கேட்டு பாருங்க குழந்தைங்க இல்லாதோட கஷ்டத்தை. எனக்கு ஒரு குழந்தை தத்தெடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கெஞ்சி அங்கே போராடிட்டு இருக்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்க அந்த குழந்தைங்களுக்காக. உங்களுக்கு குழந்தை கொடுத்தோம், குழந்தைய வளர்க்க தெரியாத, குழந்தைய நேசிக்க தெரியாத. யோசிச்சு பாருங்க, 14 நாள் தான் ஆயிருக்கு அந்த குழந்தை பிறந்து. அதே அவங்க அப்பா கொண்டு இருக்காரு. ஏன்? பொம்பளை குழந்தை பிறந்துச்சான். இவர் அப்படியே ஆம்பளை அப்படியே சாதிச்சு கிழிச்சிட்டாரு வாழ்க்கையில. நல்லா புரிஞ்சுங்க, இந்த கொல்றது தற்கொலை பண்ணிக்கிறது இது 2மே கோழைங்களோட செயல். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உன்னை வாழ்றது ஒரு அல்டிமேட்டான வாழ்க்கைக்காக தான் இந்த உடம்பு படைச்சிருக்கு. நீ உறவுகளோட போய் பின்னி பிறண்டு நீ பயங்கர இமோஷனல் ஆகிட்டு நீ தப்பான டெசிஷன்ஸை லைஃப்பில் எடுத்து, நீ ஃபினான்ஷியல் சரியாக மேனேஜ் பண்ண தெரியாது, அங்கே தப்பான முடிவுகள் எடுத்து நீ தோற்று போனோன்னா உனக்கு அப்புறம் வரவும் குடும்பம் ஏன் தோற்று போகணும்? குழந்தைங்களை கொல்றது ஏன்? குழந்தைங்களால் திருப்பி எதிர்த்து எதுவும் பேச முடியாது, குழந்தைங்களால் திருப்பி அடிக்க முடியாது. திருப்பி அடிக்க முடியாதுதானே இந்த உலகம் அடிக்குது. அப்பாவிங்களை தானே இந்த உலகம் கொல்லுது. சரி, வெளியே இருக்கிற எவனோ எதிரியை நம்மளை கொல்லனா, தீவிரவாதி நம்மளை அட்டாக் பண்ணா, வேற நாடோட சதி நம்மளை காலி பண்ணுச்சு, இல்லை ஒரு பூகம்பம் காலி பண்ணுச்சு, ஒரு ஃப்ளட் நம்மளை காலி பண்ணுது, அதெல்லாம் ஓகே. வீட்டில் இருக்கிற நீங்களே ஒரு பூகம்பம் மாறிட்டேன்னா அந்த குடும்பத்துக்கு. எல்லாருக்கும் என்னவிட்ட சொல்றேன், முதல்ல இந்த தற்கொலை என்னெல்லாம் தூக்கி புதைச்சிரு, வேஸ்ட், அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி நீ தற்கொலை பண்ணின்னு முடிவு பண்ணிட்டா அது உன் முடிவா இருக்கட்டும். உன் குடும்பத்தை எடுத்துட்டு போய் எல்லாரையும் போய் கொண்டுடா. தேசது கெஞ்சி கேட்டுக்கிறேன். பலாயிரம் கோடி ஊழல் பண்ணவங்க, 2000 கோடி ஊழல் பண்ணவங்க, 350 கோடி ஊழல் பண்ணவங்க, அவங்களே தில்லா சுத்தும் போது வெறும் 10,000, 20,000, 1 லட்சம், 2 லட்சம், ஏன் 1 கோடியே உன்னோட கடனா இருந்தாலும் பொறுமையாருன்ற. வாங்கும் போது உனக்கு சந்தோஷம் இருந்துச்சுல்ல, அதே போது தான் வாழும் போது உனக்கு சந்தோஷமும் அந்த நம்பிக்கை வரணும். ஏழாமையில் இருக்கிறவங்கள, அப்பாவியில் இருக்கிறவங்க, முடியாதவங்களை, அவங்களெல்லாம் போய் காயப்படுத்துறதோட இந்த நிமிஷம் உன் வாழ்க்கை எப்படி வாழணும்னு கற்றுக்கோ. தேவையில்லாத கடனில் போய் விழுந்து, தேவையில்லாத பயத்தில் போய் விழுந்து, உன்னை நேசிக்கிறவன் குடும்பத்தை, அந்த குடும்பத்தை நீ அனாதை ஆக்குறேன்னு சொல்லிட்டு உன் குடும்பம் அனாதை என்ன பண்ணுன்றதுக்காக அந்த குடும்பத்தை கொன்று அந்த குடும்பமே இல்லாத பண்ணிடாத. நீ விட்டு போன உன் கெட்டு போன பேரை சரி பண்ணுற ஒரே சக்தி உன் குழந்தைக்கு தான் இருக்குது. உன் குழந்தைங்க வாழ்ந்து நான் சாதிக்கிறோன்னு சொல்லிட்டு வாழ்ந்து அந்த குழந்தைய உருவாக்கி இந்த சொசைட்டிக்கு இவங்களை பெரிய சொத்தாக உருவாக்கிட்டு போகிறவங்க தான் உண்மையான பேரண்ட், உண்மையான பெரியவங்க, உண்மையாகவே அந்த குடும்பத்துக்கான லீடர்ஸ். ஸோ நிச்சயமாக இனிமேட்டு ஏதாவது ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறன்னா முதல்ல இந்த முடிவுகளை மாற்றிக்கோ. அப்படி அந்த முடிவுகளை நீ எடுக்க தான் போகிற அப்படின்னா தயவு செய்து அதுக்கான பலியாட உன் குழந்தைங்களையும் உன் குடும்பத்தையும் மாற்றிட மாட்டேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.